இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது செய்திகளை நம்ம கேட்டுட்டே வரோம். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல மாறிட்டே வரதை பார்க்கிறோம். இன்னும் யுத்தம் ஓய்ந்த பாடு இல்லை. இஸ்ரேல் தேசம் 7 விதமான முனையிலே யுத்தங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாருமே வேதத்துல எழுதிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். தி ப்ராஃபட்டிக்கல் டைம்ஸ். நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் ஆசையா இருந்தாங்க, வாஞ்சியா இருந்தாங்க. ஆனா நீங்களும் நானும் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் எழுதிய முன்னறிவித்த காலகட்டங்கள்ல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வை இஸ்ரேல்? நான் சபையை மற்றும் பற்றி தெரிஞ்சு கொண்டா போதாதா? எனக்கு இஸ்ரேல் தேசத்தை பற்றி எனக்கு என்ன தெரியணும்? தெரிஞ்சு நான் எனக்கு என்ன பயன்? அநேகருக்கு இந்த கேள்விகள் இருக்கும் இல்லையா? நான் வாழ்றது வேற ஏதோ தேசம், எனக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ வை இஸ்ரேலுங்கிற பகுதிகளில் நம்ம ஆண்டவர் செய்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் தேசத்திற்கும் சபைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேறு, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் வேறு. ஆனாலும் அவர்கள் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள் தான். தே ஆர் ஸ்பெஷல் பீப்புள் ஆன் எர்த். இந்த பூமியில அவர்கள் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். அதை இந்த யுத்தத்தின் வழியாக பார்க்கிறோம். போன வாரம் கொஞ்சம் வித்தியாசங்களை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஒரு சில வித்தியாசங்களை பார்த்தோம். அதுல பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு வித்தியாசம் அது மட்டும் இல்லைங்க. வரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க இருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 12ஆம் தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த பஸ்கா பண்டிகை முடிவடைகிறது. இது அவங்களுடைய முக்கியமான ஒரு பண்டிகை. அதாவது அவங்களுடைய வருஷத்தின் முதல் பண்டிகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இந்த பண்டிகை பற்றி நம்ம படிக்க போறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 12ஆம் தேதி அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க, 20ஆம் தேதி முடிக்கிறாங்க. நம்மளும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலை என்ன செய்யறோம்? ஏப்ரல் 20ஆம் தேதி நம்ம கொண்டாடுறதுனால நம்ம இந்த பஸ்காவை பற்றி இன்னைக்கு ஒரு சில காரியங்களை கொஞ்சம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட, ஒரு சில பொருட்களோட உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த வட்டத்துல பார்த்தீங்களா? அந்த வட்டத்துல நிறைய பொருட்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க. அது எல்லாத்தையும் நம்ம இப்ப நேர்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு சில பொருட்கள் அதோடைய அர்த்தம், பழைய ஏற்பாட்டுல என்ன அர்த்தம், அது புதிய ஏற்பாட்டுல என்ன அர்த்தம். அதாவது இஸ்ரவேலர்கள் கொண்டாடுற எல்லா பண்டிகையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இயேசு கிறிஸ்துவ தாங்க முன்னறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவ குறிக்காத ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டுல கிடையவே கிடையாது. அதாவது ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 46:10 வசனத்துல ஒரு அழகான வார்த்தை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அதாவது அந்தத்தில் உள்ளவைகளாம். இப்ப நம்ம ஒரு ஸ்டோரி சொல்றோம்னு வைங்களேன், எப்படி சொல்லுவோம்? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டுக்கு போவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எண்ட நான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படிங்க? முடிவு, கிளைமேக்ஸ், அதை என்ன செய்யறாராம்? அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி பிகினிக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆண்டவருடைய ஞானம் அனந்த ஞானம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு என்ன செய்ய அறிவிக்கிறேன். சோ ஐ டிக்ளேர் தி பிகினிங் ஃப்ரம் தி எண்ட். எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப இசட்ல இருந்து ஏ வரைக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆண்டவர் அறிவிக்கிறார். அப்ப இன்னைக்கு அதுக்கு இந்த வசனத்துக்கு உதாரணமாக நம்ம எடுக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த பஸ்கா பண்டிகை தான். இந்த பஸ்கா பண்டிகை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பஸ்கா பண்டிகை பற்றி நம்ம எங்க வாசிக்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல தான் முதல்ல பஸ்கா பண்டிகை. எதற்காக ஆசரிக்கிறாங்கன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாக வெளியே கொண்டு வருகிறார். சரியா? அதே போல நாம எப்படி கொண்டாடுறோம்? நம்மை பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லுகிறார். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் எப்படி ஒரே மாதிரி சிமிலரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அப்போ பாஸ் ஓவர் செடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டர், அதாவது ஒழுங்கு, அதாவது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம வாசிக்கும் போது ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற ஆண்டவர், அதுதான் அவருடைய நேச்சர். எதையுமே ஐயோ இதை இப்படி செஞ்சுட்டார், அதை அப்படி மாத்தலாம், இது அப்படி மாத்தலாம், அது காட்ஸ் கிங்டம்ல கிடையவே கிடையாது. எல்லாமே ஆர்டர்ல எப்படி இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்முடைய பார்வைக்கு தான் என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு தோணும். ஆனா எல்லாமே என்ன செய்யறாரு, ஆர்டர். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். அப்போ பஸ்கா அப்படின்னா இந்த ஸ்லைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் என்ன கவனிங்க. இதை முடிச்சுட்டு நம்ம வேகமாக இந்த கரண்ட் நியூஸையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று, பஸ்கா அப்படின்னா டைனிங் அண்ட் டெல்லிங், அதாவது சாப்பிடணும் சொல்லணும், இதுதான் ரெண்டு. டைனிங்னா என்ன அர்த்தம், எல்லாம் உட்காந்து ஒரு டைனிங் டேபிள்ல எப்படி சுத்தி உட்காந்து சாப்பிடுறோமோ முதல்ல சாப்பிடுறத குறிக்குது. டெல்லிங் அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவிக்கிறது. அப்ப என்ன செய்யணும், சொல்லணும். இந்த ரெண்டு விஷயம் தான் பஸ்கா பண்டிகைனாலே, டைனிங் அண்ட் டெல்லிங். சாப்பிடுங்க, அடுத்தது என்ன செய்யுங்க, சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள்லாம் நம்ம சொல்கிறோமாங்கிறதையும் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ இதில் நிறைய பொருட்கள் உண்டு. முதலாவது ஒரு சில பொருட்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேபிளில் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. ஒருவேளை இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளை பற்றியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ விவரமாக பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமா இந்த டேபிள்ல நிறைய பெரிய தட்டு இருக்கும். அந்த தட்டுல நிறைய பொருட்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது கூட என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்று இருக்கும், ஒரு குட்டி புக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கும். என் கையில இருக்கிற இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை ஒரு அடையாளமாக உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இந்த புஸ்தகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, வேதாகமத்துல இருக்கக்கூடிய நிறைய வேத பகுதிகள் அதுல அச்சிடப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, காலங்காலங்களாக ரபிமார்கள், அதாவது அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த பிரீஸ்ட், அவங்க எழுதி வைத்த முக்கியமான காரியங்கள், கொட்டேஷன்ஸ், பாரம்பரிய கொட்டேஷன்ஸ், ட்ரெடிஷ்னல் கொட்டேஷன்ஸ், அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரபிமார்கள் எழுதுனத ஜெனரேஷன்ஸ், அதாவது தலைமுறை தலைமுறை தலைமுறையா என்ன செய்வாங்க, இந்த பஸ்கா பண்டிகையில அவங்க சிலதை கோட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எழுதி அந்த புக்ல இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஹகாடா அப்படின்னு பேரு. ஹகடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மற்ற தேசங்கள்ல ஹகாடா அப்படின்னு சொல்லுவாங்க. HAGGADAH, ஹகாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புஸ்தகத்துல என்ன, இதுக்கு பேர் என்னது, டெல்லிங். ஸோ இதுல என்ன இருக்கும், அந்த பஸ்கா பண்டிகைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வேத வசனங்களும், அதற்கு ஆதாரமான சில சம்பவங்களும். இப்ப நிறைய பழைய நமக்கு முன்பாக இப்ப நிறைய மிஷினரிமார்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் அந்த கருத்துக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்பெல்லாம் நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரபிமார்கள், யூத ரபிமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த புஸ்தகத்துல எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எழுதுனதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை அங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதை என்ன செய்யறாங்க, ஜனங்களுக்கு அவங்க போதிக்கிறாங்க. இதுதான் நம்பர் 1. அடுத்ததான் நம்ம பார்த்து இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஒரு இது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பிளேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேட். இந்த பிளேட்ல நிறைய பொருட்கள் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிம்பல், ஒவ்வொரு சம்பவத்தை குறிக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து சில சம்பவங்களையும் நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா எலும்பு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாங்க் போன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது இந்த எலும்புக்கு பேர் என்னது, ஷாங்க் போன். ஸோ ஒரு எலும்பு இருக்கும். அதாவது பஸ்கா பண்டிகையில எப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி அதை முழுசா அந்த மாம்சத்தை என்ன செய்வாங்க, புசிப்பாங்க. ஆனா இப்ப என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் கிட்ட என்ன கிடையாது, அவங்க கிட்ட இன்னைக்கு டெம்பிள் கிடையாது, அவங்க கிட்ட தேவாலயம் இல்லை, தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. ஸோ தேவாலயம் இல்லை, அதனால அவங்களால என்ன செலுத்த முடியாது, பலி செலுத்த முடியாது. அதனால பலி செலுத்த முடியாததுனால எல்லாத்துடைய பிளேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஷாங்க் போன் இருக்கும். அப்போ நம்பர் 1, ஏன் இன்னைக்கு பலி இல்லை, டெம்பிள் இல்லை. ஒருவேளை தேவாலயம் கட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும், பலி செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குதான் அவங்க ரொம்ப போராடுறாங்க, அவ்வளோ வைராக்கியமா அவங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா, எப்படிப்பட்ட ஒரு பலி ஆட்டை அவங்க செலக்ட் பண்ணணும்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 1 வயசா இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும் இல்லையா,
அப்படிப்பட்ட ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணணும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுதான் என்னது, அவங்களுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி. இப்போ வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அவங்க செலக்ட் பண்ணணும். யாத்திராகமம் 12:5 இதை பார்த்துட்டீங்களா? ஸோ ஒரு டேபிள் என்ன இருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு எலும்பு இருக்கும். ஓகேவா? இது அந்த பிளேட்ல இருக்கக்கூடிய முதல் இது வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்பாக நடக்கிற ஒரு சம்பவம். அதை தான் நம்ம இப்ப தியானிக்கிறோம். இது யாருடைய காலத்துல நடக்குது? மோசேவுடைய காலத்துல நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், ஒரு பஸ்கா பண்டிகை. அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த டேட்ஸை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு டேட்ஸை பத்தி பேச போறதுல அடுத்த வாரம் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு அந்த டேட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப பாருங்க, முதல்ல இப்ப கேலண்டர்ல முதல் மாசம் என்னது? நம்மலாம் ஜான்வரி. இவங்களுடைய மாசம் பாருங்களேன். யாத்ராகமம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. அப்போ ஒரு கேலண்டரையே மாத்துனது ஆண்டவர் தாங்க. இதுதான் உங்களுக்கு முதல் மாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தையே, வருஷத்தின் முதல் மாதம், அதுல அவங்க கொண்டாடுற ஒரு பண்டிகை எதுங்க? இந்த பஸ்கா பண்டிகை. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான பண்டிகைங்கிறத நம்ம பார்க்கலாம். மாதங்களை குறித்தும் தேதிகளை குறித்தும் அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். பவுல் என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இப்போ அங்க செலக்ட் பண்ற ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்னங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு பேரு. யாத்திராகமம் 12ல பார்த்தோம். இப்போ 1 கொரிந்தியர் 5:7க்கு வாங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், புறம்பே தள்ளி போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து யாரு? அவர் வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் அல்ல, பஸ்கா ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க. அவர் உலக ரட்சகர், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகர் கை காட்டி சொல்றார். அப்போ வெறும் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி மட்டும் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவருங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்போ பஸ்கா பண்டிகையில செலக்ட் பண்ற ஆடு அடிக்கப்பட போகுது. அப்போ அதே போல இங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தான் யாருங்க? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்போ பழைய ஏற்பாட்டுல அது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். அதனால்தான் ஆண்டு சொல்ற, அந்தத்தில் உள்ளவைகளை ஆரம்பம் முதல் உங்களுக்கு என்ன செய்யற அறிவிக்கிறேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது. 46 வாசிங்க. 12:46. 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். வீட்டுக்குள்ளதான் புசிக்கணும். எங்க புசிக்கணும்? வீட்டுக்குள்ளதான் புசிக்கணும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அப்போ ஒரு கண்டிஷன் என்ன செய்யக்கூடாது? அந்த மாம்சத்துல கம்ப்ளீட்டா அவங்க சாப்பிடணும். கொஞ்சமாகலும் என்ன செய்யக்கூடாது? வீட்டுல இருந்து வெளியே கொண்டு போக கூடாது. ஒரு எலும்பும் என்ன செய்யக்கூடாது? அது முறிக்கப்படக்கூடாது. ஒரு போனும் பிரேக் ஆகக்கூடாது. இது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. பாருங்க, இது 10வது வாதை. இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக விடுதலைக்கு முன்பாக கர்த்தர் எகிப்தியரை தண்டிப்பதற்காக அந்த 10வது வாதையை அனுமதிக்க போகிறார். 10வது வாதை என்னங்க? ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய முதற் பேரான பிள்ளைகள், அதாவது மூத்த பிள்ளை சங்கார தூதன் வரும்போது என்ன செய்ய போறோம்? அந்த முதல் பிள்ளைய
கொலை செய்ய போகிறான். அப்போ முதல் பிள்ளை சாக போகுது. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்ன செய்யணும் பஸ்கா பண்டிகையில, நீங்க முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், அதை எலும்பு முறிக்கப்படக்கூடாது. அப்படி கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், அதை அப்படியே தகனிக்கணும், ஃபயர்ல தான் நீங்க கொடுக்கணும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அது பின்னாடி வருது. இப்ப பொருட்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் 19வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 19:33. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அங்க ஒரிஜினல் ஆடு, நிஜமான ஆடு பஸ்கா ஆடுன்னு சொல்றோம். புதிய ஏற்பாட்டுல இயேசுதான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. இங்க அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும், ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது. 19:33 என்ன சொல்லுகிறது? அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. அவருடைய கால் எலும்புகளை என்ன செய்யலங்க? முறிக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். அங்க சொன்னது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? பழைய ஏற்பாடு எல்லாம் நிழல், பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது. புதிய ஏற்பாடு கிறிஸ்து மூலமாக அது நிறைவேறுகிறது. புரிகிறதா? அப்ப எவ்வளவு ஆச்சரியமான ஒரு புஸ்தகம் பாத்தீங்களா? அப்படி இந்த இந்த எலும்பை குறித்து நம்ம என்ன செய்யறோம், அவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிட்டர் ஹெர்ப்ஸ், அதாவது ஒரு கசப்பான ஒரு கீரையை என்ன செய்யறாங்க, அவங்க அதை எடுத்து சாப்பிடுறாங்க. ஸோ இந்த கசப்பான கீரை, அந்த கீரையை அவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம கிட்ட இதுல வந்து நிறைய கீரைகள் பற்றி இருக்கும். இதுலயே பார்க்கும் பொழுது அதுல 2 விதமான கீரைகள் பற்றி அவங்க சொல்றாங்க. யூதர்கள் கிட்ட 2 விதமானது, அதாவது மோர்ஸ் ஒன்று, ஹார்ஸ் ரேடிஷ் ஒன்று இருக்குமா. அதாவது அவங்க என்ன செய்தாங்க, யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அப்போ அதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 8வது வசனம், யாத்ராகமம் 12:8. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். இப்போ கசப்பான கீரை அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கீரையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இந்த கீரையை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்போ இந்த எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கசப்பான எகிப்தின் வாழ்க்கை. எகிப்துல அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லவே இல்லை. அப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அழுகையும் கவலையுமா இருந்தது. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்பாக அவர் துக்கமா இருந்தாரா? சீஷர்களை கூட்டிட்டு போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம வாசிச்சு பார்ப்போம். மத்தேயு 26:37-38. மத்தேயு 26:37-38. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்போ சீஷர்களிடத்துல இயேசுவானவர் தன்னுடைய உள்ளத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். மத்தேயு 36:37-38 இயேசு கிறிஸ்துவினுடைய வியாகுலத்தை அதான் என்ன செய்யறோம், நம்ம நினைக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, நம்மளாம் சில பண்டிகைகள் கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடுறோம் நமக்கே தெரியாது. இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சில பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. இது ஏன் இப்படி செய்யறீங்க, அவங்களுக்கும் ஆன்சரே தெரியாது. ஆனா யூதர்கள் கிட்ட அப்படி கிடையாது. எல்லா பண்டிகையுமே கிறிஸ்துவுக்காகவே அவங்க என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அது ஆண்டவரே அவங்களுக்கு டைரக்ட் பண்ண பண்டிகைகள். சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த கசப்பான அந்த கீரையோடு என்ன செய்வாங்களாம், அதை பூசிப்பாங்களாம். அப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறோம் புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மட்ஸா அப்படின்னு சொல்லி பெயர். இதுல நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. இதை பற்றி பேசும்பொழுது, இதை பற்றி தியானிக்கும் போது, இப்ப இது எப்படி இருக்கும்னா, இதுல வந்து இந்த இந்த 3 இந்த வெள்ளை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். இது அவங்க டேபிள்ல இருக்கும். இதுக்கு பேர் என்னங்க, மட்ஸா. அப்போ மிட்ஸா. அப்போ இதுக்கு கீழே 3 மிட்ஸா இருக்கும். இதை என்ன கொடுத்துருக்குறாங்க, 8வது வசனத்துல நம்ம படிச்சோம். புளிப்பில்லாத அப்பத்தோடு அவங்க என்ன செய்யணும், அதை அவங்க புசிக்கணும் இல்லையா?
இந்த 3 இதுல அவங்க எதை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நடுவுல இருக்கிறது தான் எடுக்கணும். எதுங்க? இந்த மிடில் பீஸ் 3 இருக்கும். எந்த பீஸ் அவங்க எடுக்கணும்? என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழே இருக்கிறத விட்டுருவாங்க, மேல இருக்கிறத விட்டுருவாங்க. இந்த சென்டர்ல இருக்கிற ஒரு மெட்ஸா, அதாவது இதுல என்ன இருக்காது, அது புளிக்க கூடாதுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, ஈஸ்ட் அதை பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ இது புளிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாவை எடுத்து கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெனஞ்சு அது என்ன செய்வாங்கன்னா, அதை நல்லா அதை ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல நல்லா என்ன செய்வாங்களா, இப்படி ஹோல்ஸ் மாதிரி போடுவாங்க. அதை பியர்ஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, அதை இப்படி ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கும். அப்போ அது வந்து உப்பக்கூடாது. அதை வந்து 8 நாளைக்கு அவங்க வச்சுக்கணும். அந்த புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்யணும், அதை அவங்க செய்யணும். அப்புறம் என்ன செய்வாங்க, இதை இந்த சென்டர்ல இருக்கக்கூடியதை இதை 2ஆ இப்படி உடைப்பாங்க. இது வந்து பிஞ்சு போகுது. ஆக்சுவலா அவங்களோடது எப்படி இருக்கும்னா, நல்லா அப்படி அட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன செய்யலாம், உடைக்கலாம். சரியா? உடைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா, இதுல ஒன்று எடுத்து இதை நல்லா கவர் பண்ணி வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில இதை ஒளிச்சு வச்சிருவாங்க. ஒரு பீஸை ஒளிச்சு வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் யாரு கைக்கு என்ன செய்யுது, இந்த பீஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்களுக்கு, யூதர்களுக்கு இன்னைக்கும் மறைக்கப்பட்டவராதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு சிலர் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் பலருக்கு இயேசுதான் மெசியா, அவர் தான் இத்தனை நாள் அவங்க காத்துட்டு இருந்தவங்கன்னு தெரியாது. 2வது அந்த மிட்சா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓட்டை இருக்கும். அப்போ அது அந்த நானே ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவருடைய உடம்புல காயங்கள் இருந்ததா? அவருடைய உடம்புகள்ல காயங்கள் இருந்தது. அவருடைய உடம்புல விழாவில் குத்துனாங்களா இல்லையா, கீர்னாங்களா இல்லையா, அதெல்லாம் அவங்க செய்யக்கூடிய மிட்சால இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஆனா அவங்களால எதை பார்க்க முடியாது, இந்த அப்பந்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்கனால அதை பார்க்கவே முடியாது. அதுக்கான ஒரு சில வசனங்களை வாசிப்போம் பாருங்க. லூக்கா 22:17-18 ஒருத்தரும், மார்க் 14:23 வாசிங்க பார்க்கலாம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி, அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிச்சிடலாம். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துடைய கடைசி எருசலேமுக்குள்ள அவர் போறாரு. அந்த கடைசி கம்யூனியன், அந்த சீஷர்களோட உட்கார்ந்து அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் கம்யூனியன்ல என்ன செய்யறோம், அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை எடுத்து அவர் பிட்டு அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப பாருங்க, இதைத்தான் அவங்க இத்தனை காலங்களா அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலையும் என்ன செஞ்சாங்க, இப்படிதான் அவங்க ஆசரிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, 3500 இயர்ஸா இதே தாங்க அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, இதேதான் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்ப அதை தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்ன செய்தாரு, யாரோ ஒன்ன நினைச்சு நீங்க செய்றீங்க, இந்த ஜீவ அப்பம் நான் தான் என்ன செய்ய போறேன், இந்த சிலுவையில அடிக்கப்பட போகிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி என்ன செஞ்சார், அவர் காண்பித்தார். அதேதான் மத்தேயு மார்க் 14:23 நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். மார்க் 14:23 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாம் 22 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இப்ப நான் சொன்ன மாதிரி தான் அந்த மிட்சா எடுத்து அதை பிட்டு என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு முன்னாடி இருந்த உங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கொடுமையான ஒரு ராஜா இருந்தான், ஒரு பார்வோன் இருந்தான். அங்கதான் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு தேசத்துல அந்நியர்களும் பரதேசிகளுமா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் மோசேன்னு ஒரு லீடர் அனுப்பி
ஆண்டவர் எங்களை அந்த இடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அப்படிதான் நம்ம இந்த தேசத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்லி என்ன செய்வாங்க, அதை உடைச்சு கொடுத்துட்டு மீதி என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள ஒளித்து வைப்பது அவர்களுடைய வழக்கம். ரோமர் 11 ரோமர் படிக்கும்போது இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுடைய கண்கள் என்னப்பட்டிருக்குங்க, மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு டைம்ல ஆண்டவர் வந்து அவங்களுடைய கண்களை திறப்பார். திறந்து கர்த்தர் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரா இல்லையா? நிச்சயம் வெளிப்படுத்துவார். அதுக்கு ஒரு காலகட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அப்ப அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 11:25 பவுல் ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறார் பாருங்க. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாய் இருக்கும். அப்போ ஒரு பங்குக்கு என்ன இருக்காது, இயேசுவை எவ்வளோ சொன்னாலும் அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அதுதான் ஒரு பங்கு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கே தெரியல பாருங்க. அப்போ புறஜாதியாருடைய காலம் நிறைவேற, அப்போ யூதர் அல்லாத எல்லாருமே யார் தாங்க, புறஜாதியார் தான். அப்போ நமக்கும் ஒரு டைம் இருக்கு, நம்ம டைமும் முடிய போகுது. அப்போ ஒரு சபையை கர்த்தர் ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து உபத்திரவ காலத்தின் கடைசியில் என்ன செய்வாரு, யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் கொடுப்பார். ஓகே, இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும்பொழுது அடுத்தது அவங்க டேபிள் என்ன இருக்கும்னா எக் இருக்கும். அதை நல்லா ரோஸ்டட் எக்கு, அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து வைக்கக்கூடிய ஒரு முட்டை இருக்கும். இப்போ இதை முட்டை என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க டேபிளில் என்ன இருக்கும், ஒரு முட்டை இருக்கும். ஸோ இந்த முட்டை எதை அவங்கள ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னா, இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல கருகி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த முட்டை வச்சிருப்பாங்க. அது எதுன்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? தெரிஞ்சிருந்தா இதுல ஒரு கலர் அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாவது சம்பவம் ஞாபகப்படுத்த முடியுதா? யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் ஒன்னு பார்த்தோம். ஒரு புளிச்ச கீரை சாப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தா புளிப்பு இல்லாத அப்பம். அப்போ அந்த அப்பம் எதை குறிக்குது, அங்க பிரெட்டா குறிக்குது. இந்த இடத்துல இயேசுவானவர், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அது இங்க இயேசு கிட்ட நிறைவேறத பாக்குறோம். இந்த முட்டை கருகுன அந்த முட்டை ரோஸ்டட் எக் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. தீயினால நம்ம வச்சிருந்த அந்த தேவாலயம் என்ன ஆயிடுச்சு, கருகி போயிருச்சு அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. நம்ம கிட்ட முதல்ல சாலமோன் நம்ம கிட்ட ஒரு தேவாலயம் நமக்கு கட்டினாரு. அந்த தேவாலயத்தை யாரு இடிச்சா? பாபிலோனியர்கள் இடிச்சிட்டாங்க. ரெண்டாவதா கட்டினாங்க ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்துக்கும் முதல் தேவாலயத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டின சமயத்துல ஷக்கீனா மகிமை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேவாலயத்துல மகிமை எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்தது, எசேக்கியேல் 8 பார்க்கிறோம், அந்த மகிமையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. இரண்டாவது தேவாலயத்துல எப்ப அந்த மகிமை வந்தது அப்படின்னா, அந்த செகண்டா கட்டின டெம்பிள் எல்லாரும் சொல்லுவாங்க, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை. அது எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் கட்டின தேவாலயம் வந்து அதிக விலையேற பெற்ற பொருட்களை கொண்டு சாலமோன் கட்டினார். தங்கம், வைரம், வைடூரியம், பெரிய விலை உயர்ந்த மரங்கள், அப்படி எல்லாம் எக்ஸ்பென்சிவ். அதாவது அந்த டெம்பிள்குள்ள போனாலே அப்படி கம 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 கமான்னு வாசம் அடிக்குமா. அப்படி வாசனை உள்ள பொருட்களை வச்சு அவர் கட்டியிருந்தார். பிரம்மாண்டம். சேபா நாட்டு ராஜஸ்திரி வந்து பார்த்தா அப்படி அப்படி மலைச்சு போய் நின்னுட்டாங்க. இன்னும் இப்படி கட்ட முடியுமா, இந்த அளவுக்கு ஒரு ஞானியா அப்படின்னு. அப்படி ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே எங்கெங்க இந்த ஒரு சிங்கிள் விண்டோ வச்சிருந்தாங்க, அந்த ஜன்னல் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதி இருக்கும். எப்படி எல்லாம் அதை கட்டுனாங்க, எப்படி அந்த லேயர் வச்சிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம். அப்போ ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான தேவாலயத்தை பாபிலோன் ராஜா வந்து பார்த்தான். என்னடா எங்க பார்த்தாலும் சிமெண்ட்டுக்கு பதில் தங்கமா இருக்கேன்னு அவன் பார்த்தான். இந்த 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 தங்கத்தை எப்படி நம்ம உடைச்சு தூக்கிட்டு போறதுன்னு சொல்லி அந்த தேவாலயத்துக்கு என்ன வச்சுட்டான், தீ வச்சு எல்லா தங்கத்தையும் ஒன்னா சுருட்டி கொண்டு போயிட்டான். ரெண்டாவதா கட்டின தேவாலயத்தை ரோமர்கள், அதாவது 70வது நூற்றாண்டுல என்னாச்சு, தீத்துராயன் வந்து எல்லாத்தையும் எரிச்சு எல்லாம் ஒண்ணு இல்லாம இடிச்சு போயிட்டான். சோ அதை குறிக்கிறது தான் என்னது இது. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இது அன்னைக்கு மட்டும் நினைக்க மாட்டாங்க,
அவங்க தேவாலயத்து மேல எவ்வளவு பற்று பாருங்க. அவங்க திருமணம் பண்ணும்போது யூதர்களுடைய திருமணத்துல இப்படி கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸை எடுத்து கீழே போட்டு காலில் மிச்சு உடைப்பாங்க. என்ன செய்வாங்க, அந்த கண்ணாடிய உடைப்பாங்க. உடைச்சு என்ன செய்வாங்க, இப்படி எங்களுடைய தேவாலயம் ஒரு நாள் இடிக்கப்பட்டு போயிருச்சு, அதை நாங்க நினைவு கூறுகிறோம். எருசலேமே நாங்க உன்னைய மறக்க மாட்டோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே நான் உன்னை மறந்தா என்ன செய்யும், என்னுடைய வழக்காரம் இழக்கும். அப்ப பாருங்க, அந்த வசனத்தை என்ன சொல்லுவாங்களாம், அவங்க ஞாபகப்படுத்துவாங்களாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ வேர்ஸ் அவங்களோடது. வாசிங்க. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அப்போ இது எல்லாமே எதை குறிக்குதுங்க, அந்த வசனத்தை குறிக்கக்கூடியது. சரி, அப்ப நான் எருசலேமை மறக்க கூடாது. எத்தனை காலங்கள் ஆனாலும் அந்த இடத்துல என்ன செய்யணும், நான் தேவாலயம் கட்டணும். இப்ப அதுக்கு தாங்க இந்த யுத்தங்கள்லாம் எதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த யுத்தங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, கட 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 கடன்னு அந்த தேவாலயம் கட்டுறதுக்கான வேலையை தொடங்கிடுவாங்க. ஏற்கனவே 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ரெடியா வச்சிருக்கிறாங்க. அத்தனையுமே அவங்க அப்படி ப்ரிப்பேர்டா வச்சிருக்கிறாங்க. இடம் மட்டும் கிடைச்சிருச்சு, என்ன செஞ்சிருவாங்க. ஆனா தேவாலயம் கட்டிட்டு அங்க யார் வருவான்னு எழுதியிருக்கு, அந்தி கிறிஸ்து வருவான்னு எழுதியிருக்கு. அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு கடகடன்னு ஆண்டவர் க்ளோஸ் பண்ணணும். அது எது, சபை. அப்ப நம்ம போறதுக்கான டைம். இந்த அளவுக்கு அவங்க வைராகியமா சர்ச்சுக்காக அவங்க பாராட்டுறாங்க. பாருங்க, மத்தேயு 26:61 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:61. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்கு உள்ளே அதை கட்டவும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை பற்றி தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சிலுவையில தூக்கி போடு, நான் என்ன ஆவேன், 3 நாளைக்குள்ள என்ன செய்வேன், மறுபடியும் நான் உயிரோடு, ஐ வில் ரிசரக்ட் அகைன் இன் த 3rd day. அதை கட்டவும் என்னாலே ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காலகட்டங்கள், அந்த செஞ்சுரியிலேயே ஆலயமும் இடிக்கப்பட்டுருச்சு. ஒரு நாள் அப்படின்னு சொன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் 1000 வருஷம்னு அர்த்தம். 1000 வருஷம்னு அர்த்தம். அப்ப 3 நாளைக்குள்ளே அப்படின்னா 3000 வருஷம். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து எத்தனை நாள் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 days முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு டே 1000 வருஷமா இருந்தா, இப்ப 2025 இல்லையா, 1000 வருஷம் இஸ் ஈக்குவல் டு 1 day. அப்படின்னா 2000 years இஸ் ஈக்குவல் டு 2 days. அப்ப 3rd டேல இயேசுவானவர் மறுபடியுமாய் மகிமையாய் வரப்போகிறார். அவர் எப்படி முதல் தடவை எல்லாரையும் ரட்சிக்கிற ரட்சகராக வந்தார், 2வது முறை வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க போகிறவராக அவர் வரப்போகிறார். சரியா? அதே போலதான் இந்த 2000 வருஷமா அவங்க கிட்ட என்ன கிடையாதுங்க, தேவாலயம் கிடையாது. இயேசு இருக்கும்போது தேவாலயம் இருந்தது யூதர்கள் கிட்ட. இயேசு மரித்து உயிர் தெழுந்து 70வது நூற்றாண்டுல தான் என்னாச்சு, 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டு இன்னைக்கு அங்க ஒரு மசூதி இருக்கு. அதான் த டெம்பிள் மவுண்ட், த டோம் ஆஃப். இன்னைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கிற ஒரு பெரிய யுத்தமே அந்த இடத்த வச்சுதான். சரியா? அப்ப அந்த இடத்துல அவங்க கட்டணும். அதுக்குதான் அவங்க ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 3 நாளைக்குள்ளே அதுவும் என்ன ஆகும், அவங்க 3வது தேவாலயம் கட்டுவாங்கன்னு பைபிள் எழுதி இருக்கு. அப்போ கட்டி தான் ஆவாங்க இல்லையா? அப்ப அந்த சம்பவத்தையும் இது குறிக்கிறத பாக்குறோம். ஆனா நமக்கு இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து வாசிக்கலாம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். இனி நமக்கு தேவாலயம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவே எப்படி இருக்கிறாரு, மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப இன்னைக்கு ஆலயம் யாருங்க, நீங்களும் நானும் தான் ஆலயம். இன்னைக்கு யூதர்கள் அங்க பிசிக்கலா ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் யார் தேவாலயம்? இனிமேல் இப்படி பாக்குற இந்த செங்கலும் மண்ணும் ஸ்பீக்கரும் ஸ்டாண்டும் அதெல்லாம் கிடையாது. யார் ஆலயம்? நாம தான் அவருடைய ஆலயம். நமக்குள்ள யார் வாசம் பண்ணுகிறா?
பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறார். அதை தான் நம்ம 22வது வசனம் வரைக்குமே, நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். we are the temple of God. இதை தான் நம்ம அதுல பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தா பார்ஸ்லி, அதாவது எப்படி அப்படின்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் என்ன செய்யணும்னா, அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அதை ஈசோப்பு அப்படின்னா, ஈசோப்புனா என்ன தெரியுமா, அது ஒரு செடி வகை. அப்போ இதே நம்ம எடுத்துக்குவோம், இந்த செடி வகை. இப்ப இத என்ன செய்வாங்கன்னா, அந்த பவுல்ல வந்து இந்த இப்படி அந்த ஆட்டுடைய ரத்தம் இருக்கும். அந்த ஆட்டுடைய ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா, இதுல முக்கி என்ன செய்வாங்க, அந்த டோர் போஸ்ட்ல நிலக்கால்கள் 2 சைட்லயும் என்ன செய்வாங்க, அதை தேய்க்கணும். இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு ராத்திரி சங்கார தூதன் வரும்போது யாருடைய வீட்டுல நிலைக்கால்கள்ல அந்த சைடு டோர் போஸ்ட்ல எல்லாம் இருக்கோ அந்த வீடு என்னாகும், காக்கப்படும். இப்ப நான் ஒரு குவெஸ்டின் கேட்கிறேன். மோசே வந்து இஸ்ரவேலர்களுக்கு சொன்னத ஒருவேளை அன்னைக்கு இருந்த எகிப்தியர்கள் இதை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் இதை போய் சொல்லி செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அவங்களும் அன்னைக்கு காக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, யார் வீட்டுல இதே இஸ்ரவேலர்கள் செய்யாட்டி போனா என்ன அப்படின்னு பூசாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், அவங்க குழந்தை இறந்திருக்கும் இல்லையா. அப்போ அன்னைக்கு என்ன, அப்போ இன்னைக்கு இது எப்படி இது பண்றாங்க, அவங்க டேபிள்ல இதுல வந்து சால்ட் வாட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ நல்லா உப்பு போட்டு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பார்ஸ்லி, இந்த கீரை இருக்கும். ஸோ இதை என்ன செய்வாங்க, இதை தான் டிப் பண்ணி என்ன செய்வாங்க, அதை என்ன செய்வாங்க, எல்லா இடத்துலையும் இப்படி தெளிப்பாங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, யாத்ராகம புஸ்தகத்துல இந்த ரத்தத்தை எடுத்து அவங்க நிலைக்கால்கள்ல என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அந்த பலி செலுத்தணும், அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கதவுகள்ல பூசணும், அந்த மாம்சத்தை ரோஸ்ட் பண்ணி புளிப்பில்லாத அப்பத்தோடையும் அந்த புளிச்ச பாருங்க, இங்க பாருங்க ஒரு அழகான பிக்சர் போட்டுட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி அவங்க தேய்க்கணும்னு. ஸோ இந்த ஈசோப்பினால, அதனால தான் தாவீது சொல்றாரு, ஈசோப்பினால அவருக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து கிடைச்சிருந்தா எப்படி இருந்து விட்டுருப்பாரா தாவீது பாருங்க. அதனால அதை எடுத்து இதே மாதிரி பண்ணணுங்கிறது அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு ஈசோப் அவங்க அந்த பிக்சர்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது 3 விதத்துல அவங்க சொல்றாங்க. ஒண்ணு இந்த டோர் போஸ்ட்ல நம்ம பார்க்கிற ரத்தம். 2வது மோசே என்ன செய்யறாரு, கடல்ல கோலை நீட்டும் போது அந்த கடல் என்ன செஞ்சதுங்க, 2ஆ பிரிஞ்சது. கடல் தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி, உப்பு தண்ணி. அப்போ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் கடல் 2ஆ பிரிக்கப்பட்டு, உப்பு கடல் 2ஆக பிரிக்கப்பட்டு நம்ம என்ன செஞ்சோம், வெட்டாந்தரையில நடந்து வந்தது போல நம்ம நடந்து வந்தோம் அப்படிங்கிறத அறிவிக்கிற வண்ணமா அப்படி ஒரு அர்த்தமுள்ள பஸ்காவா அவங்க கொண்டாடுவாங்க. 3வதா இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இயேசுவானவர் என்ன செய்யறார் அப்படின்னா, எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். லூக்கா 19:41 பாருங்க. இந்த செங்கடல் பிரிகிறத கூட நம்ம இந்த இடத்துல பிக்சர்ல பார்க்க முடியும் பாருங்க. இதெல்லாம் தான் குறிக்கிறது. அவர் கையில இருக்கக்கூடிய கோல் பாருங்க. சோ இது ஒரு கோலாவும் இந்த கடல் தண்ணீர் பிரிஞ்சதையும் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, நம்ம பல சமயத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம சட்டுன்னு மறந்து போயிடுறோம் இல்ல. அவங்க மறக்கவே மாட்டாங்க, அவங்க மறக்கவே மாட்டாங்க, ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அடுத்ததா இயேசு என்ன செய்தார், எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். லூக்கா 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அதற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அப்ப ஏன் அழுதார், அப்ப கண்ணீர்ல என்ன இருக்கு, உப்பு இருக்கு சரியா. அத நம்ம நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அப்போ எனக்கு டைம் ரொம்ப கொஞ்சம், ஆனா ஆண்டவருக்கு வந்து நிறைய பேர்த்த கொண்டு வந்து ராஜ்யத்துல சேர்க்கணும். அதுதான் அவருடைய பிளான் ஆஃப் காட். கொஞ்சம் டைம், ஆனா இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்மள இன்னும் கொஞ்சம் வேகமா என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செயல்படணும். அப்போ இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அப்ப அதை எதை, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் எதை குறிக்கிறாங்க, ஐயோ கடவுளே நம்மளுடைய ஊருக்குள்ள இருந்தும் அவரை நம்ம புரிஞ்சுக்காம போயிட்டோமே, அடையாளம் கண்டாம போயிட்டோமே, உதாசீனப்படுத்திட்டோமே. பலர் சொல்லுவாங்க இந்த யூதர்கள் தான் கொன்னுட்டாங்க, இந்த ரோமர்கள் தான் கொன்னுட்டாங்க. இல்ல, இயேசு தன்னையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை ஒருத்தரும் அரெஸ்ட் பண்ணவே
முடியாது. அப்போ அந்த டைம் வரும்போது இயேசு என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு முன்பாக எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஸோ அவங்க டேபிள் என்ன இருக்குங்க? இந்த சால்ட் வாட்டரும் இந்த பார்ஸ்லியும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கும் பொழுது ஒரு பவுல்ல வந்து ஆப்பிள் இருக்கும், அதுல வந்து பட்டை அப்புறம் பேரிச்சம்பழம், இது மூணையும் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி எடுத்து இந்த பவுடர் அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப இதோட மிக்ஸ் கிடையாது. ஆனா இந்த ஆப்பிளை நல்லா காய வச்சு, இந்த பட்டையை நல்லா காய வச்சு, இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் என்ன செய்வாங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடரா ஆக்கி, இதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு அப்புறம் இன்னும் ஒரு சோ டேஸ்ட் அப்படி இருக்கும். அப்படி என்ன செய்வாங்க, இந்த மாதிரி பண்ணி ஒரு சின்ன பவுடர் ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த கலர் நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி களிமண்ணால செஞ்ச செங்கல் வேலை தானே அவங்க செஞ்சாங்க, அதை வச்சுதானே அவங்க கட்டடம் கட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து என்ன செய்தோம், எங்களோட முற்பிதாக்கள் எகிப்து தேசத்துல இப்படி அவங்க பில்டிங் கட்டினாங்க, கடினமான வேலைகளை அவர்கள் செய்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க அப்படிங்கறது என்ன செய்வாங்க, அவங்க இதை நினைவு கூறதுக்காக அவங்க இதை செய்வாங்க. அப்ப பாருங்க, அன்னைக்கு அவங்க பில்டிங் கட்டினாங்களா? யோவான் 14ஆம் அதிகாரத்துல இயேசு சீஷர்களுக்கு என்ன சொன்னார்னு பாருங்க, 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நான் அப்ப ஆண்டவர் தான் என்னது, அவர் தான் he is the real estate owner, the general contractor. அவர் நமக்காக பெரிய பெரிய மேன்ஷன், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அங்க என்ன பண்ணிருக்காரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அடிமைத்தனத்துல அவங்க எகிப்து ராஜாவுக்காக கட்டினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லுது, ராஜா நமக்காக கட்டிக்கிட்டு இருக்காராம். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு இது பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான மேன்ஷன்ஸ். அப்போ நம்ம அங்க போகும்போது ரோடெல்லாம் எப்படி இருக்கும், தங்கத்துல இருக்கும். தங்கத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மதிப்பே கிடையாது, நம்ம தான் மதிக்கப்பட முடியாதவங்களா இருப்போம். ரோடெல்லாம் தங்கம், விலை உயர்ந்த. அன்னைக்குதான் நமக்கு தெரிஞ்சு இந்த பூமி வாழ்க்கைக்கு போய் இந்த அளவுக்கு நம்ம ஆசைப்பட்டோமா, இன்னும் கூட ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கலாம் தோணுமா. ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு, மரித்த பிறகுதான் அவ்வளவு ஃபீல் பண்ணுவோமா, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே. பூமியில இங்க நம்ம பிரயாசப்படுறது எதுவுமே நமக்கு ஒரு மார்க்கு கூட எக்ஸ்ட்ராவா வாங்கி தர போறது கிடையாது. அப்பதான் ஃபீல் பண்ணுவோமா. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு அழகானதை நான் கட்டுறேன். இதுதான் அங்கேயும் இங்கேயும் என்னது வித்தியாசம். இதை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வரணும் நமக்கு, இந்த ஆப்பிள் இதெல்லாம் போடும்போது, இங்க கட்டுற வீடுல கைகளால கட்டப்படாத வீடுகள். அதை தான் பவுல் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நம்ம இந்த குடியுரிமை மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பரம குடியுரிமை நமக்கு பரலோகத்துல இருக்கு அப்படிங்கிறத வேகமா சொல்லலாம். மட் பிரிட், அதுக்கு பேரு கேரோசெட் அப்படின்னு பேரு, CHAROSET, கேரோசெட் அப்படின்னு சொல்லி பெயர். அப்போ 1 பேதுரு பாருங்க, எகிப்தியர்கள் கட்டுற பரவாயில்ல அழகா டக்கு டக்குன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இத 3500 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உலகத்திலே வல்லரசு ஒரு டாப் கிளாஸ் கண்ட்ரியில இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் அவங்க கடந்து வந்த பாதைகளை என்ன செய்யறாங்க, நினைச்சு பாக்குறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம்னா புதிய ஏற்பாட்டுல சபைக்கு ஒரு வசனம், சபைக்கு ஒரு ஆறுதல். சபை தான் இப்ப என்ன உயர்ந்துட்டே வருது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மகிமையை நம்ம இழந்து போகவே மாட்டோம். கடைசியா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு 4 கப்பு என்ன செய்வாங்கன்னா, பாருங்க, ஒண்ணுல வந்து இப்படி திராட்சை ரசம் வச்சிருப்பாங்க. இந்த திராட்சை ரசத்துல வந்து 4 கப்பு ஊத்துவாங்க. இந்த என்ன செய்வாங்க, அவங்களுடைய டேபிள்ல வந்து இந்த மாதிரி வைன் இருக்கும். இதுல எத்தனை கப் ஊத்துவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதோடைய அர்த்தம் என்னன்னு படிக்கலாமா? எடுத்துக்கோங்க, யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து கப் எடுத்து கொடுத்தாரா, இதுல பானம் பண்ணுங்கள்னு சொன்னாரா? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய
ரத்தம். அப்ப இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வைன் அவங்க ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக செய்யறாங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆச்சரியமான வசனம் பாருங்க. இதுல நீங்க கண்டுபிடிக்கணும். யாத்ராகமம் நானும் எடுத்துக்கிறேன். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து சாங்டிபிகேஷன், நான் உங்களை என்ன செய்யறேன், நான் உங்களை விடுதலையாக்கி. அடுத்தது, உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கப்ல நம்ம பாக்குறோம், ஃபர்ஸ்ட் கப் என்னங்க, சாங்டிபிகேஷன். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்குமா இந்த விலையேற பெற்ற ரத்தம்? ஆமென். அவருடைய ரத்தம் நம்மை விடுதலையா. அடுத்தது இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாரெல்லாம் அடிமைகளா வச்சிருந்தாங்களோ நான் என்ன செய்ய போறேன், 2வது கப் ஆஃப் வைன். அது என்னது, த ஜட்ஜ்மெண்ட். நான் உங்களை என்ன செய்ய போறேன், ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் என்ன செய்வேன், அவங்கள நான் தண்டிப்பேன். தண்டித்து 3வது கடைசி வார்த்தை, உங்களை மீட்டு. அதுதான் என்னது, ரிடம்ஷன். நம்ம இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறோம், அவர் நம்முடைய மீட்பர். அவர் நம்முடைய மீட்பர். அதே நம்ம சொல்றோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோமா? அதுதான் இந்த 4வது கப். பாருங்க, அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல, நம்ம இந்த ரகசியம் தெரியாம கம்யூனியனை எடுக்கிறோம். அப்போ இந்த கம்யூனியனை நம்ம எடுக்கும் போது, ஆண்டவர் என்னை பாவத்திலிருந்து மன்னித்து என்னை விடுதலையாக்கினார். அவர் நியாயாதிபதியாகிய பிசாசை மரணத்தில் சிலுவையிலே ஜெயித்தார். என்னை மீட்டு கொண்டார். என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்தலாம். இந்த வசனத்தை அவங்க வாசித்து என்ன செய்வாங்க, இதை பருகுவாங்க. அப்போ அடுத்த வாசிங்க. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்குவேன், உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இந்த நாளும் நம்மளுடைய கம்யூனியன்ல இருக்கு. எடுக்கும் போதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்னை விடுதலையாக்கினார், பிசாசை அவர் ஜெயித்திருக்கிறார், என்னை மீட்டு கொண்டு வந்தார், என்னை பிள்ளையாக சேர்த்து கொண்டார். இப்படி அவங்க சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்குள்ள அந்த ஒளிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல அந்த பாதி, அந்த ரொட்டி, அது என்ன செய்யணும், அவங்க அதை டக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை என்ன செய்வாங்க, அவங்க எல்லாரையும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ப்ரே பண்ணுவாங்க. 2வது அவங்க கைகளை கழுவுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பழக்கம். அடுத்தது இந்த பார்ஸ்லி, இதை அந்த கசப்பான கீரை என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த பிரெட், அந்த மட்சா பிரெட்டை உடைப்பாங்க. உடைச்சு பங்கு போட்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கொடுக்கும்போது தான் என்ன செய்வாங்க, பாடல்களை பாடுவாங்க. சங்கீதம் 113 118 வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கீதங்களை இந்த பஸ்கா பண்டிகை ராத்திரி நேரத்துல பாடுவாங்க. ராத்திரி நேரத்துல அவங்க பாடுற ஒரே பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மட்சா டைம்ல, பாஸ் ஓவர் டைம்ல அவங்க பாடுற பாடல் தான் இது. பாருங்க, இப்படிதான் இருக்கும். அந்த பிரெட் ஹோல்ஸ் இருக்கும், அதுல காயங்கள் மாதிரி தெரியுதா, சுட்டது அந்த பிரெட், அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்கள். அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது. அப்போ இது எல்லாமே எதை தான் குறிக்குது, அவருடைய ரத்தம். அப்போ அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு அந்த வைன்ல நமக்கு என்ன கிடைச்சது, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு நமக்கு, அந்த ரிடம்ஷன், அந்த மீட்பு நமக்கு கிடைச்சது. அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த பிரெட்டை கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த புளிச்ச கீரையோட எல்லாரும் அதுக்கப்புறம் நல்ல கிராண்டா என்ன செய்வாங்க, நல்ல ருசியுள்ள பதார்த்தங்கள்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா பஸ்கா பண்டிகையை இப்படிதான் ரவுண்டா டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுடைய பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னா எருசலேமை குறித்தும் அவங்க தேவாலயத்தின் குறித்தும் அவங்களுடைய ஆண்டவரை யெகோவா தேவனை குறிச்சும் ரொம்ப பக்தி வைராகியமா இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா நம்ம வளர்த்துறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த அளவுக்கு சபை மேல ஆர்வம் இருந்தா இன்னைக்கு இப்படி உலகம் காமிக்கிற மகிமையை தேடி நம்ம பிள்ளைங்க போகவே மாட்டாங்க.
இப்படிதான் பஸ்கா பண்டிகையை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் நியூஸை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். இந்த பஸ்கா பண்டிகை குறித்து அடுத்த வாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசுவானவர் கழுதையில பவனி வந்தார் அப்படிங்கிறது. ஏன் கழுதையில வந்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் சில ரகசியங்களை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற டேட்டும் இந்த டேட்டும், அதே போல கழுதை குதிரை இதுவரைக்கும் நம்ம தியானிக்காத ஒரு சில பகுதிகள் என்ன செய்ய போறோம். அடுத்த புதன்கிழமை நம்ம அதை பற்றி அந்த இஸ்ரவேலுடைய வரலாறு பக்கங்களை நம்ம பார்க்கலாம். வேகமாய் பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் தேசத்துல நான் வேகமா போற டைம் இல்லாத காரணத்தினால இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் நடுவுல யுத்தங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரியணும், நம்ம ஜோம் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனா ஒரு முனையில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் அந்த தேசமும் ஒரு யுத்தத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ சீரியா தேசத்துக்குள்ள துருக்கி வந்திருக்கிறத பாக்குறோம். இஸ்ரேல் என்ன சொல்லுது துருக்கி தேசத்துக்கிட்ட, இங்க பார், நீ அந்த நாட்டுல உன்னுடைய ராணுவ தளவாடத்தை நீ அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. இத்தனை நாள் யாரும் துருக்கிய பத்தி எல்லாம் பல காலம் நம்ம பேசினது இல்லை. ஆனா ஏன் துருக்கிய பத்தி பேசுறோம்னா, இந்த உலகத்தின் முடிவுல ஒரு யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல யாரெல்லாம் வருவாங்கன்னா ரஷ்யா தான் மெயினா வரும். ரஷ்யா கூட யார் வருவாங்கன்னா ஈரான் வரும், துருக்கி வரும். பைபிள்ல எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. அந்த யுத்தத்துக்கு பேரு கோகு மாகோகு யுத்தம்னு அர்த்தம். ஒருவேளை புதுசா வந்திருக்கிறவங்க முதல் முறை இங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்றேன். அதனால தான் இப்ப இதெல்லாம் புதுசா வருதுன்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் ஆண்டவர், நான் சொன்ன ஏற்கனவே எல்லாத்தையும் ஆர்டர்ல செய்யக்கூடிய தேவன். அப்போ ஒவ்வொன்றா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த தேசங்களை கிட்டக்க கொண்டு வர்றார். இப்ப IDF தொடர்ந்து பார்த்தோம், அந்த காசா ஸ்ட்ரிப்ல தொடர்ந்து யுத்தங்கள் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணி வேற இடத்துக்கு நீங்க போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல பார்க்கும் பொழுது அமெரிக்கா அநேக இந்த ட்ரேடு வார் நடக்குது. நீ 10% எங்களுடைய வரியை இன்க்ரீஸ் பண்ணினா நாங்க என்ன செய்வோம், உனக்கு 20% நாங்க போடுறோம். நீ 20% போட்டீங்கன்னா நாங்க 40% போடுறோம். இப்படி எல்லாமே இன்னைக்கு மாறுறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல இனி வரக்கூடிய நாட்கள் பொருளாதார வீழ்ச்சி, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய நிலையெல்லாம் என்ன, விலைவாசி எல்லாம் ஏறுமான்னு தெரியல. உங்களுடைய ஜெபங்கள்ல தினந்தோறும் அதுக்காக நீங்க ஜெபிங்க. இல்லைன்னா நடுத்தர மக்களும் ரொம்ப சாதாரண மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போகக்கூடிய காலங்கள் வேகமா வருகிறது. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கடந்த வாரம் ஹங்கேரி நாட்டிற்கு அங்க போனார். அங்க போகும் பொழுது அவருக்கு அருமையான ஒரு வரவேற்பு இருந்தது. அதை எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்துல மொர்தக்காய் செத்து போவான்னு நினைச்சா மொர்தக்காய்க்கு ரெட் கார்பெட் விரிச்சு எப்படி வரவேற்பு கிடைச்சதோ அது மாதிரி கிடைச்சதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு. ஏன்னா அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து. அவர் எங்க பார்த்தாலும் என்ன செய்யணும், அரெஸ்ட் பண்ணணுங்கிறது. அதெல்லாம் தாண்டி அவர் அரெஸ்ட் ஆகல. ஆனா அவருக்கு என்ன கொடுத்தாங்க, சிவப்பு கம்பளி விரிச்சு அவரை வரவேற்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஹங்கேரி நாடு தன்னுடைய எம்பசி, ஒவ்வொரு நாட்டிலையும் பல நாடுகளுடைய எம்பசி இருக்கும். எருசலேம் தலைநகரமாக மாறுறது 2018 தான். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா தன்னுடைய எம்பசி அதை கொண்டு வந்து அங்க ஜெருசலேம்ல மாத்தினாங்க. இப்ப இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் சம்பந்தப்பட்ட நாடுகள்ல முதல் தேசமாக ஹங்கேரி தன்னுடைய எம்பசியை கொண்டு போய் எருசலேம் கிட்ட போக மாட்டாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா எருசலேம் மேலதான் யுத்தம் நடக்குது. சோ யுத்தங்கள் எதுக்கு, இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் பயங்கரமான போரே இந்த எருசலேம் யார் கைக்கு போகணும், அதுக்காக தான். எருசலேமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எருசலேம் மட்டும் யூதர்கள் கைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா இவங்க உடனே என்ன பண்ணிருப்பாங்க, தேவாலயம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா தேவாலயம் எப்ப கட்டணுங்கிறத ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். ஸோ அந்த காலங்களுக்காக. அது மட்டுமல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒரு ஹானரரி டாக்டரேட்டும் கிடைச்சிருக்குது புடாபெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில இருந்து. காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிக்கு எத்தனையோ பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது எதுக்குமே இணங்கி வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் அங்க இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் விடுதலையாக்கப்படல. அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான ட்ரோனை தாக்கி அழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஹூத்தி இருக்கக்கூடிய ஹூத்திஸ்.
அங்க இருக்கிறவங்க ஏமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஹூத்தி தீவிரவாத இயக்கம், அது ஒரு பக்கத்துல பயங்கரமா போகுது. இது வரைக்கும் 17 ட்ரோன்களை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி அட்டாக்குக்கு காரணமா இருந்தாங்களோ, ஐடியா கொடுத்தவங்க, பணம் கொடுத்தவங்க, ஆயுதங்கள் கொடுத்தவங்க, யாரா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் என்ன செய்யுது, தேடி தேடி அழிச்சிருது. இப்ப கடைசியில இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தின காசா பாருங்க இன்னைக்கு என்ன நிலைமையில மாறிடுச்சு அப்படிங்கறத பாருங்க. வீடு வாசல்களை இழந்து போயிருக்கிறாங்க. கடந்த வாரத்துல ஜபாலியா பகுதிகளில் 4 தீவிரவாதிகள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிடுது. ஈரான் என்ன செய்து, நாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுத சோதனைகளை முடிச்சிருக்கிறோம், எங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, நாங்க யாரை வேணா அழிப்போம், இஸ்ரேல் நாட்டை நாங்க அழிக்க முடியும் அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா ஈரான் சொல்றாங்க, நாங்க டைரக்டா பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம், எப்படி வருவோம், இன்டைரக்டா நாங்க வரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். அதனால ஓமான் நாட்டுல வச்சு வரக்கூடிய சனிக்கிழமை ஏதோ பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அது நல்லபடியா முடிஞ்சா ஒருவேளை இந்த யுத்தம் தடுக்கப்படலாம், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வரலாம். அமைதிக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ல இருந்த ஒரு தீவிரவாதியை குறிவைத்து தாக்கி இருக்கிறாங்க. இது பாருங்க, இந்த சென்டர்ல இருக்கிறது ஈரான். ஈரானை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்குது எதுங்க, அமெரிக்கா நின்று இருக்கீங்க பாரு. நீ ஒன்னும் கையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. சும்மா எங்கிட்ட இந்த ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டுல என்ன சொல்லிட்டு இருக்காத, பயங்காட்டிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் நாங்க தாக்குதல் நடத்தினோம்னா நீ தாங்க மாட்ட அப்படின்னும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய படையெல்லாம் கொண்டு வந்து ஒரு முக்கியமான ஆபீசர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. எப்பவுமே தேசத்தினுடைய தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தலைவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற சில தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. டர்க்கியில இருக்கக்கூடிய வெளித்துறை அமைச்சர் என்ன சொல்லிக்கிறார், நீங்க பாரு, நாங்க இஸ்ரேல்ல நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல, ஆனா இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சீரியால தாக்குதல் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும், கடைசியில இது யுத்தத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐடிஎஃப் திரும்பவும் காசால இருக்கக்கூடிய சில கமாண்டர்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எலிமினேட் பண்ணிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எலிமினேட்டட். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி, தாய் 2 குழந்தைங்களை கொலை செய்யப்பட்டாங்க. பார்த்தோம் இல்லையா, சின்ன குழந்தைங்க, 9 மாச குழந்தைங்க, 2 வயசு குழந்தையுமா அங்க அக்டோபர் 7, 2023 கொண்டு போனாங்கல்ல. அதுக்கு இந்த டோட்டல் கிட்னாப்ப அரங்கேற்றியவர் இவர் தான். ஸோ இவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவரை காலி பண்ணியிருக்கிறாங்க. விடுவாங்களா ஐடிஎஃப்? அதே போலதான் சென்ட்ரல் கமாண்ட், சென்காம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்ப ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் விட்டுருக்குறாங்க. இப்ப கிட்டத்தட்ட 70 தீவிரவாதிகளை நாங்க கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் சொல்றியே, உங்க குரான்லயே இஸ்ரேல்ங்கிற நாடு தான் 43 தடவை சொல்லப்பட்டிருக்குது, பாலஸ்தீனம்ங்கிற வார்த்தை உங்களுதுலயே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நாடு எங்க நாடு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது காசால இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது நியூக்ளியர் டேர்ம்ஸ் பத்தி. இதுல ஆக மொத்தம் என்னன்னா, சில தகவல்கள், சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, யாயா சின்வர் ஞாபகம் இருக்கா, கொலை செய்யப்பட்டது, ஒரு ட்ரோன் போய் தாக்கி கொன்னுச்சே, அவரு, முகமது டெய்ஃப், இன்னும் IRGCல இருக்கக்கூடிய சில கமாண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்து சில ரகசிய தகவல்களை பரிமாற்றிக்கொண்ட சில டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அதாவது ஈரான் $500 மில்லியன் கொடுத்திருக்கிறாங்க ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு. எதுக்குன்னு கேக்குறீங்களா, இஸ்ரேல் நாட்டை அழிப்பதற்கு. ஏற்கனவே ஈரானு பஞ்சத்துல கிடக்குது, ஆனாலும் பணம் கொடுத்திருக்குது எதுக்கு, இஸ்ரேல் நாட்டை அழிக்கிறதுக்கு. அதனால ஈரான் தான் ஒரு பாம்பினுடைய தலையா இருக்குது, சீக்கிரத்தில் தலை நசுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் இந்த மாதிரி தான். இங்க பாருங்க, எங்க கிட்ட ஹார்ட்வேர் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, நாங்க இஸ்ரேல ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு ஈரான்ல இருந்து பயமுறுத்தக்கூடிய செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா காசாலையும் ஈரான்லயும் அவங்க தான் தொடர்ச்சியா அடி வாங்கிட்டே இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். சீரியாவை பத்தி பார்த்தோம். அதே போல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்க திரும்பவும் அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் என்ன தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஹெஸ்பலாவுடைய கமாண்டரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிறைய தலைவர்கள் மறுபடியும் சதா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஏமன்ல. அந்த பகுதிகளிலும் தாக்குதல் நடந்து தலைவர்கள் எல்லாமே எலிமினேட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஒரு பக்கம் அமெரிக்கா தாக்குதல் நடத்துது, ஒரு பக்கம் இஸ்ரேல் தாக்குதல் நடக்குது. உள்ள வந்திருக்கிற தீவிரவாதிகள் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எகிப்துல இருந்து ஒரு சிலர் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுதா? இந்த சிம்பிள் என்னங்கிறது ஹிட்லருடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்டை செமிட்டிசம், யூதர்களுக்கு விரோதமாக காட்டக்கூடிய ஒரு சிம்பிள். சரியா? அது மேல ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து சொல்றாங்க. சியோனியர்கள், அதாவது இந்த யூதர்கள் தான் என்னது, நாசிக்காரங்க, அவங்க தான் இந்த அளவுக்கு கொலை பண்றாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 50,000க்கும் மேற்பட்டோர் மரித்து போயிருக்கிறாங்க. இந்த யுத்தம் சீக்கிரத்துல ஒரு முடிவுக்கு வரணுங்கிறத நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த 2 பேர்த்த பார்த்து தான் இன்னைக்கு தீவிரவாதிகள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலே இந்த டாப் 2 லீடர்ஸா யாருன்னு கேட்டா, ஒன்னு அமெரிக்காவினுடைய தலைவர் ட்ரம்ப் அவங்க, இன்னொன்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவங்களை யாருக்கும் அதிகம் பிடிக்கிறதும் கிடையாது. இது இஸ்ரேலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஈரானோடு இருந்தா நாங்க அந்த பேச்சுவார்த்தை செய்வோம், ஏன்னா நாங்க ஈரானுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்க போயிட்டு வந்த சமயத்துல. ஸோ ஒமான் நாட்டில் வரக்கூடிய சனிக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாரம் நமக்கு சில காரியங்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் நிறைய தலைவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, துருக்கியோட ஏதாவது பிரச்சனை இருக்கும்னா நான் பேசி நான் சால்வ் பண்ணி தரேன், துருக்கி எர்டோகன் இந்த பிரதமர் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இந்த வெப்பன்ஸை பத்தி பாக்குறோம். ஒரு ஃபீமேல் தீவிரவாதி உள்ள தாக்குதல் நடத்தினது. அதே சமயத்துல இஸ்ரேல் இன்னும் நாளுக்கு நாள் மலாவிங்கிற இடத்துல ஒரு டீல் போட்டு நிறைய ஒர்க்கர்ஸை உள்ளுக்குள்ள எடுக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ லெபனான்ல இந்த இது போட நமக்கு டைம் இல்லை. அதாவது இஸ்ரேல் இஸ்ரேலால எதுவும் மாற்ற முடியாது. டர்க்கிஷ் பிரசிடென்ட் எர்டோகன் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, உன்னால ஒன்னும் மாற்ற முடியாது, உன்னால நீ நினைக்கிறத நீ சாதிக்க முடியாது. அதாவது மேப் அப்படின்னு சொன்னா வரைபடம் மாற்றப்படாது, நாங்க ஒன்ன அழிப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனாலும் இஸ்ரேல் எல்லாத்துடைய எல்லைகளையும் கைப்பற்றி இருக்குங்கிறது பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய கடற்படையும் ரெடியா இருக்கிறாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு. இது பாருங்க, இந்த டர்க்கிஷ் இது எதுக்காக இதை போடுறேன் அப்படின்னா, எசேக்கியல் 38க்கு ஒருவேளை நம்ம நெருங்கி வரோமோ. ஏன்னா துருக்கியோடைய கோலே என்ன அங்க தெரியுது பார்த்தீங்களா, டோம் ஆஃப் த ராக், அதை நோக்கி வர்றாங்க. எல்லாருமே கடைசி நாட்கள் இந்த எருசலேமை நோக்கி வருவாங்க அப்படிங்கிற ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக இதை வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மற்றபடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸுங்கிறது இந்த வாரம் கிடையாது. பட் எல்லாருமே எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரெடி. அதாவது ஈராக்குக்கும் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ஈரான் கொடுத்துருக்குது. ஒரு பக்கம் ஹூத்திக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. பாலஸ்தீனியர்கள் காசாவிலிருந்து வெளியே வரக்கூடிய அகதிகளை நாங்க அடைக்கலம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தோனேஷியா சொல்லியிருக்குது. அப்போ காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இடம் பெயர்க்கப்பட்டு மறுபடியும் அங்க ஒரு புது இடம் அமையுமா, இஸ்ரேல் ஒரு அமைதியான சூழலுக்குள்ள கடந்து போகுமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரம் அவங்க இதெல்லாத்தையும் நினைவு கூர்ந்து மறுபடியும் எதை கொண்டாட இருக்கிறாங்க, பஸ்கா பண்டிகையை ஆரம்பிக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பஸ்கா பண்டிகை குறிச்சும் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு குறிச்சும் வர்ற வாரம் நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக்.